ஹாய் மக்களே! இது நம்மளுடைய கூடலூர் பகுதி. நீலகிரி மாவட்டத்தில கூடலூர் பகுதி. இப்போ எல்லா ஏரியால இருக்கிற மக்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். கூடலூர்னா என்ன நெனச்சிருப்பீங்க நீலகிரி பகுதியில? ஆனா, இப்ப மக்களோட மனசுல இருக்கிறது அப்படி இல்ல. ஐயோ! கூடலூரா? அங்க யானை, புலி, கரடி அந்த மாரி விஷயங்கள் இருக்கு. மனுஷன அடிக்குது. அந்த மாரி விஷயம் தான் உங்க மனசுல இருக்கும். ஆனா, கூடலூர் அப்படி இல்லங்க. கூடலூர் ரொம்ப அழகான பகுதி. இப்போ ஒரு 10, 20 வருஷமா தான் யானை அடிச்சு, புலி அடிச்சு, கரடி அடிச்சு அப்படின்னு ஆளுங்க இறக்குறாங்க. அந்த விஷயங்கள் இருக்கு. ஏன் கூடலூர் பகுதியில இந்த 20 வருஷமா தான் ஆளுங்க இருக்காங்களா? இல்லங்க. 100 வருஷத்துக்கு மேல இருக்கிற இங்கே ஆதிவாசிகள்னா அத்தனை வருஷம் நம்ம கணக்கு போட முடியாத அத்தனை வருஷம் முன்னாடி இருக்கிற ஆளுங்க இங்கே இருக்காங்க. அப்போ ஏன் அத்தனை வருஷமா இருக்கிற மக்கள அந்த டைமே ஒரு 20 வருஷமா தான் யானை அடிக்குது. இதுக்கு முன்னாடி ஏன் யானை, மிருகங்களெல்லாம் இங்கே இல்லையா? காடும் இங்கே தான் இருந்துச்சு. இங்கே இருக்கிற மக்களும் இங்கே தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னு பார்த்தோன்னா, காட்டுக்குள்ளார மிருகங்களுக்கு சாப்பிட்றதுக்கான உணவு இல்லங்க. முதல்ல மூங்கில் இருந்துச்சு. இப்போ ஒண்ணுமே இல்ல. அதனால மிருகங்கள் என்ன ஆகுதுன்னா, ஊருக்குள்ளார வருது. மக்களுக்கு இடையில வருது. மக்கள் விவசாயம் பண்றாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடியே விவசாயம் தான் இங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்க இருக்கிற ஆளுங்க நடந்து போயி, நைட் டைம்லலாம் படம் பார்த்து, இங்கே தோட்ட தொழிலாளர்கள் எஸ்டேட்ல டீ எஸ்டேட்ல, டாண்டி அந்த மாரி விஷயத்துலருந்து அவங்க இங்க இருக்கிற ஆளுங்க நடந்து போய் படம் பார்த்துட்டு 10 மணிக்கு, 2 மணிக்கு, 1 மணிக்கு நைட்டெல்லாம் வந்திருக்காங்க. அந்த டைம்லலாம் யாரையுமே யானை அடிச்சதும் இல்ல, புலி புடிச்சதும் இல்ல. இப்ப புடிக்குதுன்னா, மிருகங்களுக்கு சாப்பிட்றதுக்கு காட்டுல உணவு இல்லைங்க. கவர்மெண்ட் என்ன முதல்ல பண்ணணும்னா, அவங்களுக்கு காட்டுக்குள்ளார உணவு ஏற்பாடுக்கான விஷயங்கள பண்ணணும். புதுசா அங்க மரங்கள நட்டு புடிக்க வச்சு, அந்த மாரி விஷயங்கள பண்ணுங்க. அப்போ இந்த மிருகங்கள் அங்க சாப்பிட இருந்துச்சுன்னா, கண்டிப்பா காட்டுக்குள்ளருந்து வெளிய வராது. இங்க இருக்கிற மக்களையும் அடிக்காது. இங்க இருக்கிற மக்களும் சந்தோஷமா வாழுவாங்க. ஏன் இங்க யானை அடிச்சா 10,00,000 குடுக்குறீங்கல்ல, அந்த 10,00,000க்கு இத்தனை செலவு பண்றதுக்கு, கவர்மெண்ட் கொஞ்சம் நல்லா இது பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ளார இவங்களுக்கான உணவுக்கான விஷயத்த செஞ்சு குடுத்துட்டீங்கன்னா, மிருகங்கள் வெளில வராதுங்க. காட்டுக்குள்ளார இருந்து வெளில மனுஷன இது பண்ணாது. கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, மிருகங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இங்க இருக்கிற மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க.